பதிலுக்கு நான் பாட்டு கொடுத்தேன். பதிலுக்கு வந்து செனியோரிட்டா கொடுத்தேன், நிறைய பாட்டு கொடுத்து அப்படியே ஆட வச்சு ஆடு அப்படின்ற என்ன ஓட விட்டல பயங்கரமா. என்ன பெயின் எதுவா இருந்தாலும் இது மட்டும் காதுக்குள்ள போச்சுன்னா அப்படியே பறக்கிற மாதிரிதான். இப்ப யூடியூப்ல போயிட்டு ஒரு பாட்டை போட்டு தேடுவோம், இல்ல ஒரு படத்தை போட்டு தேடுவோம், லிரிக் போட்டு தேடுவோம். ஸ்லீப் டோஸ், ஸ்லீப் டோஸ், ஹேவர் டோஸ், மோட்டிவேஷன் டோஸ், இது எது போட்டாலும் உடனே நம்ம டீலர் பாடல்களை வர பாக்குறோம். ஸோ அப்படி எல்லா எமோஷனுக்கும் பாடல்கள் கொடுத்து எல்லாரோடையும் ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய இன்னொருத்தர் ஒரு சூப்பரா பண்ணாங்களோ அதை ரசிப்பாரு. இவர் ஒரு சூப்பரா பண்ணாருன்னா எல்லாரும் அவர் கூட இருப்பாங்க. அது காரணம் அவரோட கேரக்டர், அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட இசை மட்டும்தான். எல்லாராலையும் ரசிக்கக்கூடிய the one and only யுவன் அவர்களை மேடைக்கு வைத்திருக்க நேரம் இது. எனக்கு மட்டும் பேசவே தெரியாது. ஸோ சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் உண்மையிலேயே ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம வந்து சேர்ந்து இந்த படம் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் டுடி ராஜா சாருக்கும் லைக் ரியலி தேங்க்யூ. அண்ட் படம் ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, முடிஞ்சிடும். ஐ திங்க் இன்னைக்கு நாளைக்குள்ளே முடிச்சிடுவேன். ஸோ வேற என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. நான் வேணா பாடிடுறேன். உங்கயா கஞ்சா பூ கண்ணால செப்புச்சேல ஒன்னால இடுப்பு வெட்டி அவரதடி சிரிச்சா தன்னால தட்டாங்கை பல்லால சொன்ன ஒத்த சொல்லால சூரியனை உடப்பேண்டி கவட்டை எடுத்து கல்லால. தேங்க்யூ. அண்ட் முத்தேஸ்வரோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன். படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆதித்தி, எவ்ரிபடி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி வார்ம் ஃபில்ம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆப்வியஸ்லி ஐ டோல்ட் கார்த்திக் ஆல்சோ. ஸோ அவ்வளோதான், வேற என்ன சொல்லணும். நீங்க ஒரு சில உங்களுக்கு பெரிய கைத்தட்டு. ஏன்னா இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசி இவங்க வந்து எல்லாரையும் கலக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் தேங்க்யூ ஸோ மச் சார். சார் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு. கேள்வி சார் சார் கார்த்தி சார், கார்த்தி சார், யுவன் சார் ஒரு காம்போ மேஜிக் இருக்குல்ல. இப்படி பார்த்தா பையா இருக்கட்டும், பருத்திகனா இருக்கட்டும், நார்மலனா இருக்கட்டும், எல்லாமே ஆல்பம் விட்டு என்னங்க எவ்வளோ வேணும், 6 songs each one take one ஆர்ப்பாட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த அளவு கார்த்தி சார் எல்லா பாடல்களும் நீங்க அப்படிதான் கொடுப்பீங்க எல்லாருக்கும். இல்ல அதுதான் இப்போ வரதுக்கு முன்னாடி கூட பேசிக்கணும். லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். இன்னும் லிட்டரலி நீங்க லைக் ஸ்கூல்ல இருந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் லவ்வோட இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு, அதுக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்து இறைவனோட பிளஸ்ஸிங் இருக்கணும். கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்குது. லைக் அவ்வளோதான். அந்த அளவு எனக்கும் அவங்க மேலே இருக்குது. ஏன்னா இட்ஸ் அ லாங் ஜேர்னி. ஏன்னா ஸ்கூல்லேருந்து வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறது. அண்ட் நேச்சுரலாகவே இந்த படத்துக்கு வந்து நான் வந்து ஐயோ ஹிட் அடிக்கணும் அப்படின்னு நான் ஜெனியூனாகவே நான் எஃபர்ட் எடுக்கல. எனக்கு வந்து ஒரு நல்ல பாட்டு போடணும், எல்லாருக்கும் அந்த பாட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் கஞ்சா பூ கண்ணால வந்து டியூனை கொடுத்தேன். சார் கேட்டு உடனே ஓகேன்னு சொன்னாங்க. அண்ட் சுஷிராம் வந்து அதுக்கு வந்து பாடினாரு ஆப்வியஸ்லி. ஸோ அப்படியே தான் இதுக்கு முன்னாடி பண்ண ஹிட்ஸும் அப்படியே தான் இருந்தது. ஸோ அந்த 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 ஹிட்ஸ் எல்லாமே இதுலயும் தொடரும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு சார் இங்கே. ஆனால் சின்ன பொறாமல் சார், என் கூட என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்லாம் இப்போ நான் என்ன பார்த்து சொல்கிறோம், ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருக்கும். பேங்க் வேலை செய்கிறேன், பெயிண்ட் வேலை செய்கிறேன், ஆட்டோ ஓட்டுறா நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சைடு பார்த்தா ஒரு சிங்கம் ஒரு சைடு, இந்த சைடு ஒரு சிறுத்தை, இந்த சைடு ஒரு சக்தியில் இந்த ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காம்போ மட்டும் கொஞ்சம் பொறாமையா இருக்கு சார். அதையும் சொல்லிடுறேன் சார். ஒருத்தர் ப்ரொடியூசரா இருக்கார், ஒருத்தர் ஹீரோ இருக்கார், ஒருத்தர் மியூசிக் டைரக்டரா இருக்கார். நாங்க என்னைக்கான அவங்க ஆடியன்ஸா இருப்போம், அவங்க ஃபேன்ஸா இருப்போம். அது சொல்லிடுறேன் நாங்க இருக்கோம் சார். அண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்து இருக்கும்போது வந்து யூனிவர்சல் சைடு
அது ஒரு பெரிய ஜேர்னி அப்படின்னு எக்கச்சக்கமா ஸ்கூல் மெமரிஸ்லாம் இருக்குமே சார் உங்களுக்கு? அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். அதுதான் பேசிட்டு இருந்தீங்களா? ஒண்ணு ரெண்டு ஹவுஸ் கேப்டன் வந்து அவர் தான். நான் எப்பவுமே யூனிஃபார்ம் ஷூ கலர் எல்லாமே ஒழுங்கா போட்டு போக மாட்டேன். அவர் வந்து கரெக்டா எல்லாமே பக்காவா போட்டு அப்படி இன் பண்ணிட்டு ஹேர்லாம் சும்மா அப்படி செம ஸ்மார்ட்டா வந்து யுவன் அவுட் ஓகே நம்ம வெளியே வரோம். ஸ்கூல்ல 3 ரவுண்டு சுத்துங்க, அது பெரிய ஸ்கூலு. ஸோ அதை வந்து அப்படி பேசிட்டு இல்ல அப்ப கேப்டன் அவுட்னாரு, இப்ப யுவன் மியூசிக் அவுட் அப்படின்னு ப்ரொடியூசரா கேட்கறாரு. பதிலுக்கு நான் பாட்டு கொடுத்தேன். பதிலுக்கு வந்து செனியோரிட்டா கொடுத்தேன், நிறைய பாட்டு கொடுத்து அப்படியே ஆட வச்சு ஆடு அப்படின்ற என்ன ஓட விடல. பயங்கரமா. அண்ட் யுவன் சார் டெஃபினட்டா அவங்க 2 பேரையும் பாட வச்ச பெருமே உங்களுக்கு தான் இருக்கு. ஆட வச்ச பெருமே அப்புறமும் Yeah. 2 பேருமே வந்து நல்லா சூப்பர் டூப்பரா பாடுறாங்க. சின்ன வயசுல இருந்தே பாடுறாங்க, கூடவே இருந்திருக்கீங்க, கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. இல்ல சின்ன வயசுல எனக்கு தெரியாது, பட் நான் நம்ம ஆக்சுவலி பிரியாணி டைம் அப்போ லைக் ஐ நோ தட் ஹீ சிங்ஸ் வெல் அண்ட் அப்படியே ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அண்ட் அஞ்சான்ல வந்து 8:30 ஒரே பாட்டு எப்படி சார் எவ்ரி கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் தான் சார். அதோட நீங்க இருக்க முடியாது, அடுத்தடுத்து பாட போறீங்க. அடுத்த பாடல் பாடலாம் சார், பாட வரல சார்? கண்டிப்பா அது மட்டும் சூப்பர். அப்ப நிறைய பாடல்களும் இன்னும் நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம். ஆமா. சார் அப்புறம் நடுவுல வந்து நிறைய மீம்ஸ்லாம் வந்தது, அதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? உங்களை பத்தி வர்ற மீம்ஸ்லாம் இல்ல. தனியா கட் பண்ணி போட்டது, உங்களுக்கு 40 மாசம் லிரிக்ஸ் சேர்ந்து பேசுறது, நிறைய மீம்ஸ் வந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஹேஷ்டாக் டக்டில வரும். நாங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் ரேடியோல, ஸ்டேஜ்ல. அதெல்லாம் பாப்பீங்களா? பார்த்தோன்னே ட்ரக் டீலர் வந்து எனக்கு தெரியும், அது அதுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியாது. சார் ஆக்சுவலி அது வந்து நல்ல விஷயம் சார். நீங்க ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஒரு இசையிலேயே வந்து அவங்க சரியாயிட்டாங்க. மியூசிக்கால நான் வந்து இவ்வளவு பேரை வந்து நான் ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான். இசையால நம்ம இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவுதான். ஸோ இசையால நீங்க எவ்வளவு பேர் ரீச் ஆயிருக்கீங்க, நீங்க சந்தோஷப்படுறீங்க. உங்க இசையால நாங்க நிறைய பேரோட ரீச் ஆயிருக்கோம். லவ் சொல்ற போனதா இருக்கட்டும், லவ் ஃபெயிலியரா இருக்கட்டும், இல்ல அதையும் தாண்டி இப்ப கருமத்தை விட்டுட்டு ஃபாரின் போய் கஷ்டப்படுறாங்க. எந்த ஒரு இமோஷன் ஆனாலும் உங்க பாட்டு கேட்கிறப்போ இந்த ஃபீல் இருந்தது இல்ல, அது ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரி பெயிண்டிங்கா தான் இருக்கும். சோ எனக்கு இன்னொரு ஒரு ஆசை சார் கேட்கறதுக்கு. எப்பவுமே உங்களை வந்து ஒரு ஸ்வாகா அந்த அவுட்ஃபிட்ல தான் பார்ப்போம். மதுரை எல்லாரும் இப்படி வராங்க. என் ஒய்ஃப் தான் மதுரையில போறீங்க, அப்ப நீங்க மியூசிக் தான் போடணும். சரி ஓகே ஓகே எல்லாத்தையும் அவ்வளவுதான். சூப்பர். இதுல இன்னொரு ஹாப்பி நியூஸ். இப்போ வந்து எந்த வீடியோ ஷூட்டு இதில் எல்லாமே அவங்க தான் காஸ்டியூம்ஸ் எல்லாமே சூப்பரா கலக்குறாங்க. சூப்பர் சார். அப்ப நீங்களும் ஒய்ஃப் சொல்றதா ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்கும்போது கொஞ்சம் இல்ல, சந்தோஷம். எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க, நானும் ஃபாலோ பண்றேன். சங்கர் சாரே அதிகமா சிரிக்கிறாங்க, ரொம்ப கொஞ்சம் ஆர்வமா இருக்கு சார். பரவாயில்ல சார், வீட்டு நமக்கு மட்டும் ஒரு சின்ன யோசனை இருந்தது. பட் ரொம்ப 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 சந்தோஷம். அத்தனை பேர் முன்னாடி நீங்க இவ்வளவு ஜாலியா நிறைய விஷயங்கள் பேசினதா இருக்கட்டும், ஷேர் பண்ணாரு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். அண்ட் ஸ்டேஜுக்கு கூப்பிட்ட உடனே நீங்க வந்து பாட்டுன்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you. தொடர்ந்து நிறைய ஊர்ல நீங்க கான்செப்ட் பண்ணோம், மதுரையில பண்ணீங்கன்னா மதுரையில பண்ணிடுவோம் கரெக்டா. கூடிய விரைவில் பண்ணலாம். கூடிய விரைவில் நான் மதுரையில வந்து ஒரு கான்செப்ட் பண்ணுவேன். Thank you so much. I love you all this. Thank you. And you sir, then, now and forever, you will always